பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலுங்க. ப்ரோமோ விக்ரம் வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். போய் மீசையெல்லாம் தாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. வேறு மாதிரி பண்ணுறானே விக்ரமுக்கு கோவம் வந்துருச்சா. வேறு லெவல் பண்ணுவேன்டா நம்ம அப்படிங்கிற மாதிரி பார்வை அடிக்குது. ஏதோ காமெடியாக ஏதோ பண்ணியிருப்பான் போல். புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நேற்று ட்ரை பண்ணியிருக்கான் தெரியுது. அதாவது இத்தனை நாளாக விக்ரம் நடினாலேயே இருந்தார்ல, இப்போ புது அவதாரம் ஒன்று எடுத்திருக்காருல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா ஓகே. உடனே காமெடியாக ஹெட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண நடிச்சிக்கிட்டு இருக்கியா, நீ சீரியஸாகவே எமோஷனலாக ஹெட் பண்ணுவிய பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்ப அடிக்கிறான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா ரொம்ப தேங்க்யூ பாரு. ஆமாம் தேங்க்யூ. நான் இப்படி ஆடுவேன் இப்படி ஆடுவேன் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. வேற மாதிரி ஒரு சம்பவம். அது விக்ரம் அவனோட ஸ்டைலில் பண்ணுறான். ஸோ போன வாரம் வாங்கின அடிக்கு, சாண்ட்ரா கிட்ட வாங்கின அடி, எல்லார்ட்டையும் வாங்கின அடிக்கு ஒரு ரெக்கவரி, வேறு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம் விக்ரம்கிட்டேருந்து நினைக்கிறேன். ஸோ இதோடு போகாமல் இதே மாதிரி அந்த காமெடி கலந்த ஒரு சக்காசம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாரம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உண்மையிலே விக்ரமுக்கு அப்படி இருக்கிற விக்ரம் வேறு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப மன உளைச்சல் ஆகிருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது. போய் மீசை தாடிலாம் எடுத்துகிட்டு வேறு மாதிரி உட்காந்து அழுதுட்டு பாத்ரூமில் வேறு மாதிரி மாறி வந்திருக்கான். தேங்க்யூ பாரு. அப்படியா பிடிச்சிருக்கா, தேங்க்யூ பாரு தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்புறம் நான் இப்படி ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி தாவுறான், குதிக்கிறான். அவன் பண்ணுவான்ல அந்த அவனோட யூடியூப்லலாம் அந்த மாதிரியான ஒரு விக்ரமாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுவும் என்னென்னா அக்ரெசிவாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப ஃபைட் பண்ணாமல் காமெடி கலந்து சக்காசம் பண்ணி எல்லாரையும் ஓட விடணும். ஸோ அந்த மாதிரி புதுவிதமான ஒரு சிக்னேச்சரை கொண்டு வரணும் விக்ரம். இதை மட்டும் விக்ரம் பண்ணான்னு வச்சிங்களேன், உண்மையிலே ஃபைனலிஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது அப்படியே ஃப்ளோவில் இருக்கணும், அவனோட திறமைகளை காட்டணும். பயம் வந்துருச்சு, ஏன்னா பிரவீனே அனுப்பிட்டாங்களே. அவன் நம்மளோட பயங்கரமாக பிளான் போடுவான், டாஸ்க்லாம் சொல்லி கொடுப்பான், எல்லாருக்கும் புதுசாக யோசிப்பான். அவனே வெளியாக்கிட்டாங்க. நம்மளும் அந்த கேட்டகரியில் தான் இருக்கோம். நம்மளும் வெளில போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணால் தான் வெளியே தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. உண்மையிலே ப்ரோமோவில் வந்துட்டாங்க. திங்கக்கிழமை ப்ரோமோலே வந்துட்டான். இதை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் கேம் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டெட்டியாக இருக்கா நல்லா இருக்கான்னு. அடித்து விளையாடு, உனக்கு திறமை இல்லையா என்ன? யூடியூப்பில் இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுருக்க, உன்னோட யூடியூப்பை பல பேருக்கு செலிப்ரிட்டிக்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படியே உட்காந்து சாம்பார் சாதம் மாதிரி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருந்தால் முடியாதுமா. பாருக்கிட்ட போய் அடிக்கிற பற்றியா ப்ரோமோவில் வர்ற பாரு. அதான் வில்லனை டச் பண்ணால் தான் நீ ஹீரோ வாங்க முடியும். ஸோ போய் வில்லியை டச் பண்ணு. சரியான ஒரு ப்ரோமோங்க அது. உண்மையிலே விக்ரமை இவ்வளோ நாள் பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்குற விக்ரமுக்கும் ஒரு வேறு மாதிரி இருக்குல்ல. பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு, அது திருநீர்லாம் வச்சுக்கிட்டு, அப்புறம் எல்லாத்தையும் வலிச்சுட்டு, மீசையெல்லாம் வலிச்சுட்டு வேற மாதிரி ஒரு காலேஜ் பாய் மாதிரி மேடம் ஆமா பாரு அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி பண்ணுறான்ல. நல்லா இருக்கு, வேறு மாதிரி இருக்காங்க. இந்த காஸ்டியூம்லேயே வேறு மாதிரி தான் இருக்கான், மீசையெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். திவாகர் சிரின்னு சிரிக்கிறாரு. கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.